ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, லைக்கா கோவை கிங்ஸ்க்கும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கும் இடையே நடக்க போகிற டிஎன்பிஎலோட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2024க்கான டிஎன்பிஎல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 32 மேட்சஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா மேட்சஸுமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ 4+1 பார்த்தீங்க அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் ஆஃப் வென்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 8 மேட்சஸ் கிட்ட சேலம்லையும், அடுத்து ஒரு 9 மேட்சஸ் கிட்ட கோயம்புத்தூர்லையும், அடுத்து 6 மேட்சஸ் திருநெல்வேலி, அடுத்து திண்டுக்கல், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக்கில் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் சீசனுக்கு வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டியான ஒரு கிரிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீசன்லையும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபிஎலுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய லீக் போட்டியில் எந்த போட்டிக்கு அதிக வியூவர்ஷிப் இருக்குது அப்படின்னா அது வந்து டிஎன்பிஎலுக்கு தான். ஸோ நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் தான் பார்த்தீங்க அப்படின்னா வியூவர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எந்த கிரவுண்டில் இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா எஸ்சிஎஃப் கிரிக்கெட் ஸ்டேடியம் சேலமில், நம்ம சேலமில் உள்ள கிரவுண்டில் வச்சு தான் அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் ஸ்டேடியமில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ 5th ஜூலை ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:15 மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6:45 டாஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சுக்க, மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மேட்சஸ் நடக்கிற ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா செலக்டட் மேட்சஸ்க்கு கேப்டன் சாய்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அனாலிசிஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர்ஸு, ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர்ஸ்னு சொல்லி நிறைய ஆப்ஷனில் வந்து பிளேயர்ஸ் வந்து வேரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக லங்கா பிரீமியர் கொஞ்சம் டீசெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎல்ல எல்லா மேட்சஸுமே கவர் பண்ணுவோம். மேஜர் லீக் T20 உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிஎன்பியில் உங்களுக்கு எந்த டீம் ஃபேவர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஃபேவரான டீம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை ராயல் கிங்ஸ் தான். ஸோ எனக்கு நெல்லை தான். ஸோ நெல்லை ராயல் கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ரன்னர் அப்பாக வந்திருந்தாங்க. ஸோ கோவை கிங்ஸ், லைக்கா கோவை கிங்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலிஸ்ட்டு வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முந்தின சீசன் பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக்கும் லைக்காவும் தான் பார்த்தீங்க அப்படின்னா கப்பு ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெயின் வந்து ரீசன் காண்டி. ஸோ இந்த மாதிரி வந்து டோர்னமெண்ட் வந்து சூப்பராக போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா, வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சேலம் ஃபவுண்டேஷன் கிரவுண்டோட ஒரு பிச் ரிப்போர்ட் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிச்சோட இமேஜ், ஸோ கிரவுண்டோட இமேஜ். ஸோ நான் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து மேட்ச் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ரஞ்சி டிராஃபி மேட்ச் தமிழ்நாடுக்கும் பஞ்சாப்க்கும் இடையே நடந்த மேட்ச். ஸோ பிரப்சிமரன் சிங்காக இருக்கட்டும், விஜய் சங்கராக இருக்கட்டும், ஸோ பாபா இந்தர்ஜித்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். சாய் கிஷோர் குவாலிட்டியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணியிருந்தார். ஸோ எக்ஸலண்ட்டான கிரவுண்டு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மழையெல்லாம் இருக்கும். ஸோ வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான கிளைமேட்டோட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான கிரவுண்ட் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறது, நல்லா மதிய வெயிலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கூலிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட் மேட்ச் நெல்லை ராயல் கிங்ஸ்க்கும் சிக்கி மதுரை பாந்தர்ஸ்க்கும் இடையே நடந்த மேட்ச். ஸோ 8th ஜூலை லாஸ்ட் இயர் நடந்த மேட்ச்சில் நெல்லை ராயல் கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் மேட்சாக போயிருக்கு அப்படிங்கிறத கீழே நம்ம பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ட்ராக் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்பியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக, பேஸ் போலர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பேட்டர்ஸ்க்கு மட்டுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஃப்ளாட் ட்ராக் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ் அண்ட் பவுன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்விங் இருந்தாலும் ஸ்பின் போலர்ஸ்க்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎல் அப்படின்னாலே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸோட கேம் அப்படிங்கிறத பாஸ்ட் ஒரு 8 இயர்ஸை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் எந்த டீம்லாம் அதிகமாக இருக்காங்களோ அந்த டீம்லாம் சாம்பியன்ஸாக இருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சேப்பாக் சூப்பர் கில்லிஸு. ஸோ ஃபஸ்ட்டு சீசன் 2016-17 ப்ளே பண்ணக்கூடிய 2T பேட்ரியாட்ஸ் அப்படின்னு ஒரு டீம்லாம் உண்டு. ஸோ அதில் குவாலிட்டியான லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், கணேஷ் மூர்த்தி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா டாமினேட்டிங் டீமாக டிஎன்பிஎல்ல தெரிய வராங்க. ஸோ இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 19 போட்டிகள் வந்து டொமஸ்டிக்கில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 11 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 8 மேட்சஸ் கிட்ட சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 180 கீழே 11 முறையும், 180-169 ஒரு முறை தான் ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 170-189 2 முறையும், 190 மேலே 5 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ 150 கீழே 11 டைம்ஸும், 190 மேலே பார்த்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியான ஸ்கோர் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ நான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 180+ பார்த்தீங்க அப்படின்னா எந்த டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராபபிள் 11 தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், பிளேயிங் 11 கிடையாது. ஸோ போக போக மேட்சஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், எந்த ஆர்டரில் இறங்குதாங்க, எந்த ஓவர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாட்ஸ் எடுத்து டீட்டெயில் வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பர் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா
143 அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் நெல்லை ராயல் கிங்ஸ் 216க்கு 6. லோவர் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 73 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட் நடந்த 3 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 211க்கு 6ன்னு சொல்லி ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீமான மதுரையால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்ச்மே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி பேட்டிங் விக்கெட், அதாவது ஃப்ளாட் ட்ராக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் நம்ம ஃபேன் கோட் ஆப்பில் கூட பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டாஸ் ஒரு பிஃபோர் டாஸ் கூட ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்து போடுவாங்க. ஸோ டீட்டெயிலாக பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி டீம்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 3 மேட்சஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 25 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் 3 மேட்சஸில் இன்னிங்ஸ் வைஸாக நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் 12 விக்கெட்ஸ். ஸோ ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கல் வைஸாக எந்த போலர்ஸ் வந்து நல்லா போல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ் தான் நல்லா போல் பண்ணியிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். பட் செகண்ட் பவுலிங் பேஸ் போலர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல பேஸ் பவுலர்ஸ்க்கு விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தில் வந்து நம்ம வந்திருக்கோம். பவுலர்ஸோட டைப், எந்த மாதிரி டைப் ஆஃப் பவுலர்ஸ்லாம் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க லாஸ்ட் 3 மேட்சஸில் அப்படின்னா 25 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் கிடச்சிருக்கு. அதில் அதிக பேஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு விக்கெட் எதுவுமே கிடைக்கல. ஸோ நெல்லை ராயல் கிங்ஸ் ரூபி திருச்சி வாரிசுன்னு ஒரு டீம் இருந்துச்சு. ஸோ அந்த டீமில் ஒரு பவுலர் வந்து அஜித் குமார் நினைக்கிறேன் சம்திங். ஸோ எக்ஸ்பிரஸ் பேஸில் வந்து போல் பண்ணார். ஒருத்தர் தான் டிஎன்பியிலே ரொம்ப ஹை பேஸ் 140 கிளிக்ஸ் வந்து அடிக்கக்கூடிய பவுலர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ மீடியம் ஃபாஸ்ட்டு ஸ்பின் பவுலர். ஸோ மீடியம் ஃபாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோயர் ரன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இனிஷியல் ஸ்விங்குக்கு 12 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்விங் பவுலர்ஸ்க்கு வந்து பிச் ரொம்பவே இம்பாக்டாக இருக்குது. ஸோ அபிஷேக் தன்வர் பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக் சைடு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா லைக்கா கோவேல இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 14 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் போலர்ஸ் 4 விக்கெட்டும். சைனாமானுக்கு விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட 8 விக்கெட்ஸ். இல்லை ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நான் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும் போடுவேன், ஆஃப் ஸ்பின்னும் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர். அவரை பற்றி கீழே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஹெட் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 9 டைம்ஸ் வந்து இந்த 2 டீமும் லாஸ்ட் 7 இயர்ஸில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 3 முறை தான் பார்த்திங்க அப்படின்னா லைக்கா கோவே கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 6 முறை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கப் வின் பண்ண டீம் அப்படின்னு நம்ம பார்த்தாலே ஆஸ் யூஸ்வல் வந்து எந்த மேட்சும் லாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ லைக்கா தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் சீசனில் சேப்பாக் வந்து ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் வந்துட்டு ஹேமந்த் பதானி சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக் கோச்சராகவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதோ நடந்திருக்கு. ஸோ 2 சீசன் பார்த்திங்க அப்படின்னா கப் அடிச்சு கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஒரு புது டீமாக வராங்க. ஓரளவுக்கு பேலன்ஸ்டு யூனிட்டாகவும் வராங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பிளேயிங் 11 இதான் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எஸ் விஜய் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் குமார் எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர். ஸோ ஏஜ் கொஞ்சம் ஆனாலும் டேலண்ட் கொஞ்சம் கூட குறையலை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சுரேஷ் குமார். ஸோ விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் டபுள் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மிகிலேஷ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டரும் கூட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ஷாருக் கான், பி சச்சின், ஸோ பி வித்யுத், ஆதில் உர் ரஹ்மான். ஸோ இவர் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் கிடையாது, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, ஆஃப் பிரேக், இந்த 2 டைப் ஆஃப் பவுலிங் பர்ஃபார்மன்ஸுமே இவரால் பண்ண முடியும். ஸோ முகமது குவாலிட்டியான ஆல்ரவுண்டர். ஸோ இந்த இடத்துல பவுலர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ யுதேஸ்வரன் குவாலிட்டியான பேஸ் பவுலரு. மணிமாறன் சித்தார்த் நம்ம எல்லாருக்குமே தெரியும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் காண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட் ஐபிஎல்ல பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஜிஆர் மணிஷ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பேஸில் போடக்கூடிய பவுலராக இந்த பர்டிகுலர் லைக்கா டீமில் எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவலில் வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் யுதேஸ்வரன் அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா மணிஷ் இவங்க 2 பேர் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நான் எதிர்பார்க்குறேன். பட் 4 ஓவர்ஸ் போடுவாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி. பட் யுதேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஆம். ஸோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி எப்போவுமே இருக்கும். குறிப்பாக ஃபஸ்ட் பவுலிங்கில் நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங் பண்ணுவார். ஸோ
போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா யுதேஸ்வரன் ஓரளவுக்கு சேஃபான பிக்காகவும், மனிஷ் பொறுத்த வரைக்கும் தெரில, புதுசாக இப்போ தான் ஆட வராரு, எந்த ஸ்டாட்ஸும் எனக்கு தெரிய வரல. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ அதை பொறுத்து பிக் பண்ணிக்கலாம். ஆன் டைமில் வந்து நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம். சித்தார்த், மணிமாறன் சித்தார்த் ரொம்ப முக்கியமான பிக்கு. அதுவும் செகண்ட் போலிங்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஃபெக்டிவான பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒரு சிஆர்விசி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் போலிங்கில் நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ முகமது ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குவாலிட்டியான ஆல்ரவுண்டர். ஸோ மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 to 25 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னா அதையும் அடிச்சு கொடுக்க முடியும். பவுலிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கான குவாலிட்டியான பிளேயர் கூட. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா முகமது ரொம்ப முக்கியமான பிக்கு. டெத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் போலிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஓவர்ஸ் யார் போடுவா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க். பட் ஷாருக் கான் ஃபுல் ஓவர்ஸ் போல் பண்ணுவாருங்க. ஸோ டிஎன்பியில் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடியது ஷாருக் கான் தான். ஸோ மற்ற பிளேஸ் கூட கம்பேர் பண்ணலாம். அப்பரஜித்தும் போல் பண்ணுவார். பட் அவர் தமிழ்நாடு டீம்காண்டியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ் போல் பண்ணியிருக்காரு. பட் ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்காண்டி இந்த சீசனில் மோஸ்ட் போல் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ குவாலிட்டியான போலிங் பண்ணுவார், விக்கெட்டும் எடுப்பார். இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான கேப்டனுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. ஸோ 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போடுவோம் ப்ரோ, அதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஷாருக் கான் போல் பண்ணுவார். ஸோ அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் போலிங் சைடு பார்த்தோம் அப்படின்னா யுதேஸ்வரன், மணிமாறன் சித்தார்த், இந்த 3 பிளேஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா முகமது, இந்த 4 பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனீஸ். ஸோ அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆதில் ஊர் ரஹ்மான் மிடில் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வித்யுத், இந்த 3 பவுலர்ஸும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ டாப்பில் பேட்டர்ஸ் எஸ்விஜே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் பெருசாக போகலை. ஸோ இந்த சீசன் எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஹெட்டில் பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு டீசென்ட் பிக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொறுத்த வரைக்கும் தெரியாது. பேட்டிங் ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் பிக் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ்குமார். ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர், ஹெட்டாக இருக்கட்டும் வெனியூவாக இருக்கட்டும் கொஞ்சம் டீசென்ட்டான ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசென்ட்டான பேட்டிங்கும், அதுக்கு முந்தின சீசன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆரஞ்சு கேப் வந்து இவர் தான் வந்து வாங்கியிருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸும் வந்து சுரேஷ்குமார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ பேட்டிங் செகண்ட் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட ஸ்மால் லீக் பெஸ்ட் பிக்காக தெரிய வராது. மிக்கிலேஷ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் கார்ட் பிக் அப்படின்னு அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சொல்வேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிக்கிலேஷோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்கும் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 விக்கெட் சம்திங் வந்து எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா முக்கிலேஷ் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா முக்கிலேஷ் உங்கள் டீமில் இருக்கிறது பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷாருக் கான் ஆஸ் யூஸ்வல் போத் திங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். சிபிசி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் போலிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் போலிங் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க லைக்கா அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது நீங்கள் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பி சச்சின் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 70 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அந்தளவுக்கு 70 ரன் அடிக்கிற அளவுக்கான மேட்ச் போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி தான். அது ஃபஸ்ட் பேட்டிங்கில் அடிச்சிருந்தார் லாஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்போசிட்டில் அப்பரஜித்து கொஞ்சம் குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் இனிஷியலாக வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ சச்சின் ரொட்டேஷன் பிக் தான், லோ பர்சன்டேஜ் தான். பட் ஜிஎல் பிக்காக நீங்கள் வந்து ரொட்டேஷனில் ஃபஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வித்யுத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎல் பிக்கு ரொட்டேஷனில் சம் டீம்ஸில் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஆதிலூர் ரகுமான் செகண்ட் போலிங் எஃபெக்டிவ். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னும் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்லையும் போல் பண்ணக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ உங்களோட 7 பிளேஸ் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் இந்த டீமில் சொல்லுங்க அப்படின்னா சுரேஷ்குமார், முக்கிலேஷ், ஷாருக் கான். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு முகமது, யுதேஸ்வரன், மணிமாறன் சித்தார்த், இந்த 6 பிளேஸை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கிடுவேன். 7th ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னு யோசிச்சோம்னா ஆதில் ஊர் ரஹ்மானை பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ இல்லை எனக்கு ஒரு பேட்டர் வேணும் அப்படின்னா பி சச்சின், இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை மட்டும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஜிஎல்ல நான் பிக் பண்ணிக்கிடுவேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட ஒரு பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜெகதீஷன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் டெனோவன் ஃபெராரி ஓப்பன் பண்ண போகிறாங்க. பிரதோஷ் ரஞ்சன் போல ஸோ பாபா அப்ரஜித் ஆர்சிபி ரைட் ஹேண்டர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து திருநெல்வேலி கிரிக்கெட்டர் தான். ஸோ என்னோட ஃப்ரெண்டும் கூட. ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வாய்ப்பு கிடச்சிது திருநெல்வேலியில் வச்சு நடந்த மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்துட்டு சேப்பாக் வெளியில் போயிட்டாங்க. சும்மா ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி ஆடுறதுக்காண்டி வந்துட்டு பேருக்கு ஆடக்கூடிய மேட்ச்சில் ஒரு 30 பாலுக்கு 30 ரன். ஸோ இவரோட எபிலிட்டி கேமே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
நிறைய மேட்சஸ் நானும் இவருக்கு வந்து போல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்சிபி நாளைக்கு மேட்ச் ஆடுவார் பாருங்கள். ஸோ இப்போ எப்படி கேன் வில்லியம்ஸ்னோ ரன்ன பாலுக்கு ஆடுவாரோ அதே மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பிளேயர் தான். நிறைய சிங்கிள் ரொட்டேஷன் தரையிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷாட்ஸ் வந்து ஆடுவார். ஸோ ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ எல் ராஜ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜே குமார், ஸோ அஸ்வின் கிறிஸ்டி குவாலிட்டியான பவுலரு, ஸோ ராகில் ஷா, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிலம்பரசன், சிலம்பரசன், லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் தன்வார். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட ஒரு பிளேயிங் லெவன் அப்படிங்கமா இருக்குது. ஸோ டீம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் வேணும். ஏன்னா ஃபினிஷிங் ரோல் அப்படிங்கிறது இந்த சீசனுக்கு ஸோ ராஜகோபால் சதீஷில் இருக்கட்டும், ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான பேட்டர்ஸ் வந்து ஃபினிஷர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஹரிஷா இருக்கட்டும், குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ ஹரிஷ் இருக்கார் டீமில். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டீமில் நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் தன்வார் தாங்க. எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டை நல்லா ஸ்விங்கும் பண்ணுவார். ஸோ அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா நான் பர்சனலாக நியூ பாலில் ராகில் ஷா இல்லைனா சிலம்பரசனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ என்ன தான் லெஃப்ட் ஹேண்டர் அங்கே டாப்பில் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் நியூ பால்லே பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பரசன் இல்லை ராகில் ஷா ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸில் ஒருத்தர் வந்து இறங்குவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த டீமில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அதிகம் இருக்காங்களோ அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து டிஎம்பிஎல் பொறுத்த வரைக்கும் அதிகம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நியூ பால் பவுலர்ஸில் அஸ்வின் குமார் இருக்கார். ஸோ இவர் வந்து ஜே குமார், சிஹெச் வந்து ஹரிஷ் குமார். ஸோ ஆல்ரவுண்டர் கூட. ஸோ மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. டெத்தில் குவாலிட்டியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸு, ஷேஸில் எப்போவுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ அஸ்வின் கிறிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அங்கே எப்படி ஷாருக் கானோ அதே மாதிரி தான் இங்கே பாபா அப்ரஜித். ஸோ ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டிங்கில் டிஎன்பியில் ஃபஸ்ட் செஞ்சுரி அடிச்சது இவர் தான். பட் பேட்டிங்கில் அப்படியே மறைஞ்சு போயிட்டார். இந்திரஜித்தை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்லா கிளாஸ் காமிச்சிட்டு இருக்கார் தமிழ்நாடு கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். அப்ரஜித்திட்ட இருந்து 4 ஓவர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் லிஸ்ட்டில் அப்ரஜித் இருக்கார். ஸோ அபிஷேக் தன்வர் வந்து குவாலிட்டியான பவுலர். சிலம்பரசன் எப்போலாம் விக்கெட் தேவை அப்பெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அஸ்வின் கிறிஸ்ட், ஸோ இந்த 4 பவுலர்ஸ்லேருந்து நான் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சிஹெச் குமார், ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ராகில் ஷா, இந்த 2 பவுலர்ஸ் வந்து மிச்சம் இருக்க 4 ஓவர்ஸை ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ஸ் ஜெகதீஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு தெரியும் குவாலிட்டியான பிளேயர். இப்போ நம்ம ரஞ்சி ட்ராஃபி ஆடினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு லீக் ஒயிட் பால் கிரிக்கெட் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ மேட்சிங் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர்ஸ் வந்து பண்ணிட்டு தான் உள்ள நல்ல டச்சோடு வந்திருக்காரு. டபுள் ஆப்ஷனும் கூட. ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி ஜக்கிட்ட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெரன் ஃபெராரியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பவுலிங்கும் பண்ண முடியும். எப்போல்லாம் மேட்ச் தேவையோ விக்கெட்ஸும் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற ரீசன்காண்டி நான் வந்து மணிமாறன் சித்தார்த்தை நியூ பாலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் டெரன் ஃபெராரியோட விக்கெட்டை வந்து அவங்க தூக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ஃபெராரியோ நல்ல பிக்காக இருப்பார். பிரதோஷ் ரஞ்சன் பால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாலிடாக அடிச்சுக்கிட்டே இருப்பார். பேட்டை வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங் சார்ஜ் இப்போ ரிஷப் பண்ட் எப்படி ஆடுறாரோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக பேட்டை விட்டுக்கிட்டே இருப்பார். பட் ரன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக ஸ்ட்ரைக் ரேட்டோடு வராது. ஒரு 30 பால் ஆடினாருன்னா 25 ரன்லேருந்து 30 ரன் அடிக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு சூப்பரான கிராண்ட் லீக் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா இவர் தெரிய வராரு. அபர்ஜித் பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். இவர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணையில் நீங்கள் இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாளைக்கு ஸ்மால் லீக் எல்லாருமே இப்படி தான் போவாங்க. ஸோ அபர்ஜித் கேப்டன், ஷாருக் கான் வைஸ் கேப்டன் அப்படின்னு தான் போவாங்க. ஸோ அதே காம்போவில் நம்மளும் போய்க்கலாம். ஆர்சிபி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன் ஜிஎல்பிக்கு இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து இவர் டெபு பண்ண மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் வச்சு நடந்த மேட்ச்சில் ஸோ 130 ரன் சம்திங் தான் அடிப்பாங்க சேப்பாக்கு. அதில் இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் லீடிங் ரன் ஸ்கோராக இருப்பார். எல்லாருமே ஒரு இண்டியில் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரன் பால் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பவுண்டரிஸ் அடிச்சு கொஞ்சம் ஸ்டெடி பேட்டராக பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் வந்து வந்திருப்பார். ஆல்மோஸ்ட் அந்த மேட்ச் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சேப்பாக் லூஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் சீசனில். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிபி சாலிட் பிக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு அஸ்ஸ பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா சிபிட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ எல்ராஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. புதிய பிளேயராக இருக்கார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை சிம்பிளாக கொடுத்துருக்கேன், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ஸ் 7 பிக்ஸை பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருவோம். ஸோ அதை கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஜெகதீஷனை நான் வந்து ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ அபர்ஜித், பிரதோஷ் ரஞ்சன் பால் இந்த 3 பிளேயர்ஸை நான் வந்து பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் தன்வர், ஸோ மணிமாறன் சித்தார்த்தா, ராகில் ஷாவான்னு கேட்டால் செகண்ட் போலிங் ராகில் ஷா, ஃபஸ்ட் போலிங்னா சிலம்பரசன். ஸோ நான் சிலம்பரசன் மேலே அதிக நம்பிக்கையோட சிலம்பரசன் அப்படின்னு போகிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிஹெச் குமார் அப்படின்னு சொல்லி இந்த 7 பிளேயர்ஸ் வந்து நான் இது வரைக்கும் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் 8th ஆப்ஷன் வேணும் அப்படின்னு
அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஜிஎல் ரொட்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் 6 பிளேயர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ சிபிட்டே போகிறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டாப் 5 பர்ஃபார்மர்ஸ், அதாவது ஹெட் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய டாப் 5 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் 77 ஆவரேஜ். இது வரைக்கும் ஒரு மேட்ச் தான் அவுட் ஆயிருக்காரு. ஹெட் 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ராஜகோபால் சதீஷ் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ளே பண்ணுவாரான்னு தெரியல, ஒரு சின்ன இன்ஜுரி இருக்குது. பட் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தெரியலை ரீசெண்ட் டேஸில். ஸோ பார்க்கலாம் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸான கிரிக்கெட்டர். மும்பை இந்தியன்ஸ் காண்டிலாம் ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய வருஷம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் காண்டி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சுரேஷ்குமார், ஸோ 39 ஆவரேஜ் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. டாப்பில் இறங்கக்கூடிய விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் லைக்கா கோவிக்கிங்ஸ் மஸ்ட் பிக்கு. அப்பரஜித் 30, ஜெகதீசன் 29 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பி சச்சின் ஒரு மேட்ச் ஆடி நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் 70 ரன்னு. யூ முகிலேஷ் பார்த்திங்க அப்படின்னா 49 ஆவரேஜ், 9 மேட்ச் ஆடி 246 ரன்னு. நம்ம பெஸ்ட் ஜிஎல் பிக் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்பரஜித் 45 ஆவரேஜ் வென்யூவில், சுரேஷ்குமார் 38, ராஜகோபால் சதீஷ் 37. ஸோ இது ரெண்டிலுமே வந்து நேம்ஸ் வந்த பிளேயர்ஸ் தான், அப்பரஜித், சுரேஷ்குமார் ஆர் சதீஷ். இது சதீஷ்க்கு வேணால் வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஸோ அப்பரஜித்தும் சுரேஷ்குமாரும் மஸ்ட் பிக்கு. 2 பேருமே சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன்ஸை பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் டாப் 5 கிரவுண்டில் ஹெட் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யுதேஸ்வரன். ஸோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கோல்டன் ஆம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். 2 மேட்ச்சில் 5 விக்கெட் ஹெட்லையும். பாபா அப்பரஜித்துக்கு 4 மேட்ச்க்கு 5 விக்கெட் ஹெட்ல எடுத்திருக்காரு. எம் சிலம்பரசன் 4 மேட்ச்க்கு 3 விக்கெட்டு. ஸோ எம் முகமது பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 2 விக்கெட்டு. டி ஃபெராரியோ 2 மேட்ச்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஃபெராரியோ ஆஃப் பிரேக் பவுலர், அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்பரஜித் இருக்கிறதுனால சம்மோஸ் கிடைக்காது அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் முகிலேஷ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 9 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. கே கௌதம் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார், 9 விக்கெட்ஸ். ஆர் திவாகர் அவரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான போர். லாஸ்ட் சீசன் இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலக்குனார். அவரும் 9 விக்கெட் 5 மேட்சஸில் எடுத்திருக்காரு. மணிமாறன் சித்தார்த் 8 விக்கெட்ஸ். ஷாருக் கான் 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. இப்போ கேப்டன் சேஃப் அண்ட் ரிஸ்கியில் அப்பரஜித், ஷாருக் கான், ஜகி இந்த 3 பிளேஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சேஃபான கேப்டன், வைஸ் கேப்டன், அப்பரஜித் கேப்டன், ஷாருக் கான் வைஸ் கேப்டன் போகிறது ஸ்மால் லீக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ரிஸ்க் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜேஎஸ் குமார், முகிலேஷ், தன்வர், மணிமாறன் சித்தார்த்னு சொல்லி ஒரு குவாலிட்டியான 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஜேஎஸ் குமார், சுரேஷ்குமார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் சிவிசி. ஸோ முகிலேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே ஒரு ட்ரம்ப் கார்டு சிவிசியாக நீங்கள் கிராண்டிங்கில் ட்ரை பண்ணிக்கலாம். தன்வர் டெத்தில் எப்போவுமே விக்கெட் எடுப்பாருங்க. ஸோ இவர் வந்து 3 ஓவர் போல் பண்ணி விக்கெட்டே இல்லாமல் இருப்பார். பட் டெத்தில் போல் பண்ணி 3 விக்கெட் 4 விக்கெட் இந்த மாதிரி பல வருஷம் பண்ணியிருக்காரு. நானும் மேட்ச் ஆடையில் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசி கொடுத்து வைப்பேன். லாஸ்ட் ஓவரில் வந்து 3 விக்கெட் அப்படின்னு எடுத்திருப்பார். ஒரு ரன் அவுட் அடிச்சிருப்பார். ட்ரீம் டீம் கேப்டன் அப்படின்னு வந்திருப்பார். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் எப்போவுமே எஃபெக்டிவ் பிக்காக இருக்கார். ஸோ மணிமாறன் சித்தார்த் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பவுலிங் கூட கொடுத்துக்கலாம் ஆஸ் யூஸ்வல். இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா 75 to 100 பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு ஒரு 10 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ஹை பர்சன்டேஜ்லேருந்து தான் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஜெகதீசன் மஸ்ட் பிக்கு, சுரேஷ்குமார் 2 விக்கெட் கீப்பர்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ முகிலேஷ் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஷாருக் கான், அப்பரஜித், ஸோ மணிமாறன் சித்தார்த், அபிஷேக், தன்வர் இந்த 6 பிளேஸ்லேருந்து ஒரு 7 பிளேஸ் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 7 பிளேஸுமே மஸ்ட்டாக உங்கள் டீமில் இருக்கணும். கிராண்ட் லீக்கில் யாராவது ஒருத்தர் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 பிளேஸுமே மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ 50 to 74 பார்த்திங்க அப்படின்னா கே கௌதம், டிகே, ஸோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 25 to 49% இருக்கக்கூடிய பிரதோஷ், ரஞ்சன் பால், முகமது இந்த 2 பிளேஸுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ரஞ்சன் பால் ஃபஸ்ட் பேட்டிங்னா இம்பார்ட்டண்ட்டு, முகமது ஃபஸ்ட் பவுலிங்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் கார்டு பிக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டீம்லையும் ஒரு 5 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சுஜய், சச்சின், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆதில் ஒரு ரஹ்மான், வித்யுத், யுதேஸ்வரன். சேப்பாக்கில் பார்த்திங்க அப்படின்னா ராஜகோபால் சதீஷ் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் சிபி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிஹெச் குமார், ஸோ கிறிஸ்ட்டு, பெரியசாமி. ஸோ பெரியசாமி ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்காங்க, சின்ன இன்ஜுரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ லைக்காவில் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிளேஸஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் யுதேஸ்வரன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 2வது ஆதில் ஒரு ரஹ்மான், 3வது பார்த்திங்க அப்படின்னா சச்சின் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேஸை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண இந்த 2 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராங்க. சேப்பாக் சூப்பர் கில்லி சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் சிபி. ஸோ சிபி வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ சாலிட் பிளேயரும் கூட. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஜே குமார் மஸ்ட் பிக்கு உங்கள் டீமில் இருக்கணும். ஃபஸ்ட் பவுலிங், செகண்ட் பவுலிங் 2மே பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவான பவுலர். ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பெரியசாமி ப்ளே பண்ணால் பெரியசாமிகிட்ட போயிருங்க, நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், இடத்துல விக்கெட் எடுப்பார். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அஸ்வின் கிறிஸ்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
இப்போ நம்ம பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபைனல் டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமெண்ட்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் ஜெகதீஷன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ்குமார் அப்படிங்கிற மாதிரி 2 பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெனவன் ஃபெராரியோ, யூ முகிலேஷ் அப்படிங்கிற மாதிரியும், ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்பரஜித், ஷாருக் கான், எல்ராஜ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஹை பர்சன்டேஜ் தான் போயிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் தன்வார், ராகில் ஷா, சித்தார்த்து, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா எம் முகமது அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் வந்து ஷாருக் கான்ட்டையும், வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா அப்பரஜித் அப்படிங்கிற மாதிரியும் போயிருக்கும். ஸோ ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ், கேப்டன் சாய்ஸு கம்ப்ளீட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பியில் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ மறக்காமல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.